நீ ஜீவா தம்பி கூட தான் இருக்கணும்னு நானும் விரும்புறேன். நிதானமா யோசி, அவசரப்படாத. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொடு. பரவாயில்லக்கா, நீ வாக்கா, நான் எடுத்துட்டு வரேன். ராஜா வாக்கா. இப்படி பதில் பேசாம இருந்தா எப்படி? கிருஷ்ணவேணி அம்மா இருந்த வரைக்கும் நீ ஆபீஸுக்கு வா, மீட்டிங் அட்டன் பண்ணு, அப்படி இப்படின்னு இது வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணதே இல்லை. நீங்க தான் பொசுக்குன்னு போனை போட்டு இப்படி ஆபீஸ்க்கு வர சொல்றீங்க. அவங்க உங்களை கண்டுக்காம கேள்வி கேட்காம இருந்ததுனாலதான் நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அது சரி, நீங்க சொல்ற மாதிரி என் இஷ்டத்துக்கு பண்ணாலும் இதெல்லாம் கம்பெனியோட நல்லதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களோட நல்லதுக்கா இல்ல கம்பெனியோட நல்லதுக்கான்னு தெரியாமலா இல்ல. தம்பி, நானும் முதலாளி அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஏன் நடுவுல பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் மேலிடத்துல சம்பந்தப்பட்ட விஷயம். தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, அவ்வளவுதான் நான் ஹலோ, அவருக்கு இந்த கம்பெனில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. ஸ்பின்னிங் மில்லோட போன வருஷத்துக்கு கணக்கு எங்கன்னு கேட்டிருந்தேனே, என்னாச்சு? அது ஒரு வருஷத்துக்கு கணக்கு இல்லம்மா. எப்படி நீங்க கேட்டதும் உடனே கொடுக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. சார், உள்ளதை உள்ளபடி எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ டைம்? அது மட்டும் இல்லாம இனி இதை அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் உங்களுக்கு தெரியாதா? நீங்க டைம் கேட்கறத பார்த்தா ஏதோ தப்பா இருந்து அதை நீங்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ற மாதிரிலாம் தெரியுது. ஓஹோ, அப்போ ஆபீஸ் அக்கவுண்ட் விஷயத்துல நான் ஃபோர்ஜரி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபோர்ஜரி பண்ணிருக்க மாட்டீங்கன்றத நான் நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேக்குறேன். நீங்க ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். என்ன தம்பி, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய வயசு. வர வர இந்த ஆபீஸ்ல யார் யார கேள்வி கேட்கறதுன்ற விவஸ்தையே இல்லாம போச்சு. எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யோ, நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுமா? இந்த கம்பெனில நீ யாரியா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யாரு கேள்வி கேட்கறாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன கேக்குறாங்கிறது தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த ஆபீஸோட போர்ட் மீட்டிங்ல நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏற்கனவே அக்கவுண்ட் சப்மிட் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான டைமிங் கொடுத்தாச்சு. இனிமேலும் இழுத்தடிக்க முடியாது. நாளைக்கு மதியானம் 12 மணிக்குள்ள ஸ்பின்னிங் மில்லோட மொத்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் என்னோட டேபிளுக்கு வரணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சாய்ஸ். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ள என்னோட டேபிளுக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்து சேரணும். இப்படி இல்லைன்னா இந்த கம்பெனில இருந்து நான் உங்களை ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்க கிளம்பலாம். ஸ்வேதா, என்னம்மா இது? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், நீ இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க. வர வர அவரு நடந்துக்கிறதே சரியில்லை.
பாத்தியா ஆர்த்தி, நாம எதை பத்தி யோசிச்சு பேச வந்திருக்கோமோ அதையேதான் இவளும் யோசிச்சுட்டு இருக்கா. ஸ்வேதா, இன்னைக்கு ராஜா நடந்துகிட்ட விதத்தை பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். பாவம், ஜீவா மாப்பிள்ள போன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னாச்சு? ராஜா நம்ம கம்பெனி வேலைய ரிசைன் பண்ணிட்டாராம். வேலை பிடிக்கலன்னு ராஜா உளறிட்டு இருந்தாரு. வேணும்னா சொந்தமா பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஏதாவது அவன் செஞ்சிருந்தாதான் உன் அண்ணன் எதுக்கு கவலைப்பட போறாரு? அவன் இந்த கம்பெனி வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு வானதி கம்பெனில போய் சேர போறானாமா. அப்படிதான் என்கிட்ட உளறிட்டு இருந்தாரு. நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். சும்மாவே அக்கா அக்கான்னு வானதி அண்ணி பின்னால ஃபைல் எடுத்துட்டு போறது, பேக் எடுத்துட்டு போறதுமா அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. வானதி கம்பெனிக்கு அவர் வேலைக்கு போனா அவர் அவ்வளவுதான், கூஜா தூக்க வேண்டியதுதான். ராஜா கூஜா தூக்க தயாராயிட்டார் போல இருக்கு. அண்ணி என்ன சொல்றீங்க? என்ன ஸ்வேதா, நீ எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளையா இருக்க. முதல்ல இப்ப ராஜா எங்க இருக்கான்னு தெரியுமா? வானதி ஆபீஸ்ல தான் உட்கார்ந்திருக்கான். அத்தை, அவர் அங்க இருக்க வாய்ப்பில்ல. வானதி அண்ணி கம்பெனில அவர் வேலைக்கு சேர்றது எனக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, ராஜாவுக்கு நீ எல்லாம் முக்கியமே இல்ல ஸ்வேதா. அவனுக்கு எப்பவுமே அவனோட வானதி அக்கா தான் முக்கியம். அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டுதான் அவன் ஆடுவான். மா விடுமா, போனா போட்டும். அண்ணி, நீங்க சொல்றது உண்மையா மட்டும் இருந்தா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஸ்வேதா, ராஜா உன் புருஷம்மா. அவனை பத்தி உன்கிட்டயே நாங்க வந்து தப்பா சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, அவனே அவ கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னாலும் வானதி என்ன செஞ்சிருக்கணும்? நேரா அவனை கூட்டிட்டு உன்கிட்ட வந்து, ஸ்வேதா இங்க பாருமா, உன் புருஷன் என் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு சேர்றேங்கிறான், சேர்த்துக்கிட்டுமா வேண்டாமான்னு உன்கிட்ட அபிப்பிராயம் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்படி எதுவுமே கேட்காம அவ இஷ்டத்துக்கு அவனை கூப்பிட்டு அவ ஆபீஸ்ல உட்கார வச்சுக்கிட்டா என்னமா அர்த்தம்? அம்மா, வானதி ராஜா மூலமா நம்ம கம்பெனியோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்பெனிக்கு நஷ்டமாகணும் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏய், இவ ஒருத்தி கம்பெனி நஷ்டமாகறதுல அப்புறம் இருக்கட்டும்டி. 1000 இருந்தாலும் ராஜா இந்த வீட்டு மருமகன். அவனை போய் வானதி அவ கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவ கையால அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவமானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வைத்தறிச்சலா இருக்கு. ஸ்வேதா, இதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து நீ பேசாம இருந்தனா? பேசுறேன், பேசணும் தான் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பேசி ஸ்வேதா யாருன்னு காட்டுறேன். மேடம், இத இன்னைக்கு அப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுல முதல்ல சைன் பண்றீங்க. ஹலோ மேடம், உங்களை பார்க்கறதுக்காக ராஜான்னு ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார் உள்ள போங்க. தேங்க்ஸ்ங்க. மேடம், என்னாச்சு? ஏங்க, இதை நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். காலையில ராஜா கொஞ்சம் அப்செட்ல இருந்தான். இப்போ நம்மள பார்க்க ஆபீஸ்க்கே வந்திருக்கான். உள்ள வாப்பா. அக்கா. உட்கார் ராஜா. உட்காருங்க மாப்ள. என்ன மாப்ள, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போலையா? என்னடா, நான் அவ்வளோ சொல்லியும் நீ சமாதானம் ஆகலையா? இல்லக்கா, என்னால் சமாதானம் ஆக முடியல. இனிமே நான் ஜீவா மச்சான் ஆஃபீஸ்க்கு போக போகிறதில்ல. மாப்ள,
என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? திடீர் முடிவு தான். எனக்கு அங்கே ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. அதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ரிசைன் பண்ணிட்டியா ராஜா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ ஏன்டா இப்படி பண்ண? கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் எப்படிக்கா ஒரு வேலையை செய்கிறது? இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் இருந்த சுச்சுவேஷன் வேற, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேற. நான் இனிமே உன் கம்பெனிலே வேலை பார்க்குறேங்க்கா. ராஜா, நான் அவ்வளவு சொன்னேன்னு உனக்கு புரியலையா? ஏற்கனவே இங்க ஏன் கம்பெனி அவங்க கம்பெனின்னு இருக்கிறதுனாலதான் வீட்ல அவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நானே இந்த கம்பெனி பொறுப்புல இருந்து விலகணும்னு நினைச்சேன். ராஜேஸ்வரி அம்மாவும் இவரும் பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் இந்த பொறுப்பை இப்ப நான் ஏத்துக்கிட்டேன். அவங்க விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். ஏற்கனவே ஜீவா என் மேல கோவமா இருக்காருடா. நான் ஏதோ அவருக்கு கெடுதல் நினைக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நீ அவர் கம்பெனியை விட்டுட்டு என்னோட கம்பெனில வந்து சேர்ந்தினா அது நம்ம குடும்பத்துல மேலும் மேலும் பிரச்சனையை உண்டாக்கும்டா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நீ காலையில அந்த விஷயத்த சொன்னப்போ நான் வேண்டாண்டான்னு சொன்னேன். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்லைக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேங்கிறத. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். வானதி, உன்னோட டெசிஷன்ல நான் ஒரு கருத்தை சொல்றேன்னு நீ தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு என்னவோ நீ இந்த விஷயத்த தப்பா டீல் பண்றியோன்னு எனக்கு தோணுது. எங்க அது தப்பாவே இருந்துட்டு போட்டும். ஆனா இதனால நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. வானதி, இப்போ எதுக்காக நீ ஆபீஸ் விஷயத்தையும் குடும்ப விஷயத்தையும் ஒன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? அது இந்த இடத்துல அம்மா இருந்திருந்தா எப்படி யோசிச்சிருப்பாங்களோ அப்படி யோசிச்சு ஒரு முடிவெடு. இப்ப நீ எதுக்காக மாப்பிளைய நம்ம குடும்பத்துல ஒருத்தர நினைக்கிற? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு கேண்டிடேட்டா நினைச்சுக்க. நீ முதல்ல ஆபீஸா பாரு. யாருக்கு திறமை இருக்கோ, யாரு ஆபீஸ்ல உண்மையா ஒர்க் பண்றாங்களோ அவங்கள வேலைக்கு சேர்க்கறதுல தப்பு இல்லையா வானதி? அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த மாப்பிளைய நம்ம ஒண்ணு வேணும்னே நம்ம கம்பெனிக்கு வர சொல்லலையே. மாப்பிளையே விருப்பப்பட்டு தானே வராரு. தேவையில்லாம ஜீவாவை நினைச்சு பயந்துக்கிட்டு மாப்பிளைய வேலைக்கு சேர்க்காம இருக்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு தெரிஞ்சு இதனால வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. நமக்குமே மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் கம்பெனில இருந்தா ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கும். நான் சொல்றேன், நீ இப்பவே மாப்பிள்ளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துரு. இனிமே அவருதான் நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர். என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் நான் யோசிக்க என்ன இருக்கு? ராஜா நம்ம கம்பெனில வந்து வேலை செய்யறதுல அவனுக்கு விருப்பம், உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கும் சம்மதம் தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டேய், என்னடா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்? வெல்கம் டு கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் மாப்ள. தேங்க்யூ மாப்ள. மேடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல சைன் பண்றதுக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். மேடம், வித் யுவர் பெர்மிஷன். வரேன்க்கா. ஏங்க, சாரிங்க, ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்னு பார்க்க வேண்டியிருந்துச்சா, அதான் லேட் ஆயிடுச்சு. அட நோ ப்ராப்ளம் மேடம். இப்ப வேலை முடிஞ்சிருச்சுல, போலாமா? கிளம்பலாம். சூப்பர், போலாம். வா.
ஐயோ என்னாச்சு? லிஃப்ட் ஏன் நின்றுடுச்சு? தெரியலையே, மெயின்டெனன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆச்சுன்னு. ஹலோ, சொல்லுங்க சார். ஏங்க லிஃப்ட்ல வந்துட்டு இருந்தோம், லிஃப்ட் திடீர்னு பாதியில் நின்று போச்சே, என்னாச்சு? பவர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு சார். அப்படியா? சரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சுங்க? பவர் கட் ஆயிடுச்சா? 10 நிமிஷத்துல சரியாயிடுன்னு சொல்றாங்க. 10 நிமிஷம் ஆகுமா? சுத்தமா வெளிச்சமும் காத்தும் இல்லாம இப்பவே என்னால இருக்க முடியல. இன்னும் 10 நிமிஷம் எப்படி நம்ம உள்ள இருக்கிறது? பவர் கட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றது? அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே டயர்டாயி தலைவலியே வந்துருச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ இதுல மாட்டிக்கிட்டோம். இன்னும் தலைவலி ஆயிடுச்சு. நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும் வானதி. நீ உன் டென்ஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸா ஒரு டீ குடிச்சேன்னு வைய, எல்லாமே சரியாயிடும். நான் வேணா உனக்கு கம்பெனி தரேன். ஓகே சரி, லிஃப்ட் திறக்கட்டும், போலாம். லிஃப்ட் திறந்தாதான் நம்ம காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம இங்க கூட டீ குடிக்கலாம். இங்க எப்படிங்க? நான் இருக்கும்போது நீ இப்படிலாம் கேட்கலாமா? சொல்லு. உனக்கு இப்ப தேவை டீ, அதை நானே ரெடி பண்ணி தரேன். ஜஸ்ட் 2 minutes. இத புடி. இதுதான் கிரீன் டீ சாக்கெட். ஓகே, இப்போ ஒன்னு எடுத்துக்கணும். அந்த ஃப்ளாஸ்க் கொடு. இது குடிக்க போறவங்களுக்கு பிடிங்க. நல்ல சூடா இருக்கு. இத வச்சிட்டு மேடம்க்கு தேவையான டீ எடுத்து மெதுவா டிப் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு தேவையான சுகர், இப்போது இந்த குச்சியை வைத்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டும். இதை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, டீ சாக்கெட்டை எடுத்தாச்சு. இப்ப குடிங்க. நல்லா இருக்கா? இந்த ஒரு டீ ஆளியே உன் தலைவலியில அப்படியே காணாம போயிடும். ஓகே தானே? சரி, இதை குடு. எப்போவாச்சும் எனக்கு யூஸ் ஆகும் என்ன எடுத்துட்டு வந்தது. இப்போ உனக்கு யூஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் சுகர் பத்தாத மாதிரி இருக்கு. சுகர் கம்மியாவா? கூட கரெக்டா தான் இருக்கு. அப்படியா? இப்ப கரெக்டா இருக்கு. ரொம்ப ஸ்வெட் ஆகுதா? வனதி, உனக்கும் ஸ்வெட் ஆயிருக்கு. நானும் தொடச்சு விடலாம்.